தேர்தல் தேதி அறிவிச்சு 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாள்ல மட்டும் 4,65,00,000 ரூபாயாவும் பொருளாவும் பறிமுதல் பண்ணியிருக்கோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ரொக்கம் மட்டும் 2,37,00,000 இதுல உண்மையிலே யாரு கெட்டவன் நல்லவங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லையா? ராணிப்பேட்டையில ஒரு மாடு விற்க போன வியாபாரிட்ட இருந்து 85,000 தேர்தல் கமிஷன் பறிமுதல் பண்ணிட்டு உரிய ஆவணங்கள் இல்லைங்கிறாங்க. மாட்டு வியாபாரி எப்படி ஜிஎஸ்டியோட மாடு விற்க முடியும்? உண்மையிலே கொடுக்குறவெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் மாற்றானா மாட்டலையாங்கிறது வேற செய்தி. ஆனா மாடு விற்க போனவங்க, ஆடு வாங்க போன நம்மள மாதிரியான எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தயவு செஞ்சு கூடுதல் கவனமா இருங்க. 50,000 மேல எடுத்துட்டு போக கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. 2,00,000 வரைக்கும் அனுமதிக்கணும்னு வியாபாரிகள் சங்கம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தயவு செஞ்சு இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கிறவங்க, மருத்துவ செலவுக்கு போறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட போறவங்க எல்லாம் 50,000 மேல காசா எடுத்துட்டு போறீங்கன்னா சரியான டாக்குமெண்டோட போங்க. ஒரு தடவை வாங்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா திருப்பி வாங்குறதுக்குள்ள சீவம் போயிடும். இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க தேர்தல் முடிகிற வரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, 2024 தேர்தல் அப்ப தேர்தல் ஆணையமே இல்லாதவங்க காசை வாங்கி போலியா ஏமாத்தின கதையெல்லாம் இங்க நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு யார் மேலே சந்தேகமா இருக்குன்னா தைரியமா உங்க அடையாள அட்டையை காட்டுங்கன்னு கேளுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா 100க்கு போன் அடிச்சு சொல்லுங்க. ஒருவேளை சரியானால தப்பா நினைச்சா கூட என்ன, இது மக்களாட்சி இருக்கிற நாடு, மக்களுக்கு தான் அரசாங்கம் வேலை செய்யணுமே தவிர அரசாங்கத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும். அதனால கவனமா இருங்க. நம்ம காசை விட்டுறக்கூடாதுங்கிறத எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.